டிடிவி தினகரன் அவர்கள் வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்னு ஒரு கட்சியை தொடங்கும் பொழுது சசிகலா அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பொதுச் செயலாளர் பதவி கொடுக்கும்போது அதை வந்து கடுகளவும் வந்து சசிகலா அவர்கள் கண்டுக்கல. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அதிமுக மட்டுமே ஒரே கட்சி, அதில் மட்டுமே நான் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தொடர்ந்து முன் வச்சுட்டு இருந்தாங்க. இப்ப வரைக்கும் இருக்கும்போது திடீர் என்ன தேர்தல் நெருக்கத்துல இப்படி நடக்கும் பொழுது இது அதிமுகவுக்கு பின்னடைவு தானே? எதற்காக இப்படி ஒரு விஷயத்தை அவர்கள் செய்ய வேண்டும்? அவர் அந்த கட்சி ஆரம்பிக்கும் போது நாங்க தான் இருந்தோம், வேற யாரும் இல்லை. அவர் என்ன எதிரிக்கு, அதுதான் சொல்றேன், எதிரிக்கு சிம்ம சொப்பனமாக துரோகியை வீழ்த்த அதிமுகவை மீட்க இப்படிதான் ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு யார்கிட்ட போயிருக்கிறாரு? அண்ணன் டிடிவி தினகரன் துரோகிகிட்ட தான் போயிருக்கிறாரு. அதனால தொண்டர்கள், அவரை நம்பியிருந்த தொண்டர்கள், அவரை நம்பி இல்லைங்க, சின்னம்மாவை நம்பியிருந்த தொண்டர்கள் தான் அவர் பக்கம் இருந்தாங்கன்ற விஷயம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். சின்னம்மா தான் இந்த கட்சியை வழிநடத்த வேண்டும், சின்னம்மா தான் அடுத்து முதலமைச்சராக வேண்டும் கனவில் இருந்த ஒவ்வொரு தொண்டருடைய அந்த ஆசைதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்று ஒரு இயக்கம் உருவாச்சு. அவர் இடைப்பட்ட காலத்துல பொதுச்செயலாளர் பதவி அந்த கட்சிக்கு தேவைப்படுது, அப்ப நம்ம பொதுச்செயலாளர் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சு அவரே பொதுச்செயலாளர் ஆயிட்டாரு, அவரே முடிவெடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதிமுக ஒருங்கிணைக்கிறதா சின்னமான வேலை. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உருவானதே அதிமுகவை மீட்கத்தானே. அப்புறம் எதுக்கு நீங்க என்டிஏ கூட்டணிக்கு போறீங்க?